சுழற்றி அடிக்கும் சனாதன சர்ச்சை. அடுத்தடுத்த வழக்கால் டார்கெட் செய்யப்படுகிறாரா உதயநிதி? உதயநிதியின் சனாதன பேச்சு ஓய்ந்த நிலையிலும் வழக்கு சர்ச்சைகள் ஓயவில்லை. சனாதன பேச்சுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு பீகார், கர்நாடக நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே இவரின் சனாதன பேச்சு இந்தியா கூட்டணியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் நெருங்கும் சூழலில் மற்றொரு தலைவலியாக இந்த வழக்குகள் மாறி வருகின்றன. அவரின் சனாதன பேச்சுக்கு அப்போதே சர்ச்சை எழுந்தது. உதயநிதி பேச்சு குறித்து பல்வேறு இடங்களிலும் புகார் அளிக்கப்பட்டது. இருப்பினும் அமைச்சர் உதயநிதி தனது பேச்சிலிருந்து பின்வாங்கவில்லை. சனாதனம் என்ற கோட்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பேசினேன், இனிமேலும் அப்படிதான் பேசுவேன், எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இதற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பரமஹம்சா ஆச்சாரியா சனாதனம் குறித்து பேசிய உதயநிதியின் தலையை கொண்டு வருவோருக்கு ரூபாய் 10 கோடி தருவதாக கூறியிருந்தார். அதற்கு பதிலடி தரும் வகையில் என் தலையை சீவ எதற்காக 10 கோடி, சீப்பு கொடுத்தால் நானே சீவி விடுவேன் என நக்கலாக பதிலளித்தார் உதயநிதி. என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். அதேபோல் அவரின் இந்த பேச்சை கண்டித்து டெல்லி, பீகார் போன்ற மாநிலங்களில் போராட்டம், வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. ஹரியானாவில் பாஜகவை சேர்ந்தவர்கள் உதயநிதி உருவ பொம்மையை எரித்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நடந்த 5 மாநில தேர்தலிலும் சனாதனம் குறித்து உதயநிதியின் பேச்சு காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. திமுகவின் மூத்த நிர்வாகிகளான TR பாலு ஆகியோர் உதயநிதியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர். அது மட்டுமில்லாமல் இது பெரும் பிரச்சனையாக உருவெடுப்பதை அப்போது அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் இன்று விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது பீகாரில் பதியப்பட்ட வழக்கு விசாரணை, பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள MP, MLAக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சனாதன குறித்து உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு எதிராக கர்நாடகாவில் தொடரப்பட்டிருந்த வழக்கில் மார்ச் 4ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராக கர்நாடக நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே மாநில தேர்தலில் காங்கிரஸ் சறுக்கலை சந்திக்க இந்தியா கூட்டணியில் இருந்த உதயநிதி பேச்சுதான் காரணம் என சொல்லப்பட்டது. எனினும் மக்களவை தேர்தல் வேளையில் உதயநிதியின் சனாதன பேச்சு நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வருகிறது. எனவே இதை பிரச்சார கருவியாக பயன்படுத்த பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவலும் சொல்லப்படுகிறது.